திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இறைவனுடைய பெருங்கருணையினால் அருளாளர்கள் நமக்கு பல்வேறு விதமான ஞானப் பணுவல்களை காலந்தோறும் வழங்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதிலே நம்முடைய திருஞான சம்பந்தப் பெருமான் திருநீறு சைவ சமய சின்னங்களில் முதன்மையானதாக விளங்கக்கூடிய திருநீற்றுக்கு ஒரு பதிகம் பாடி அருளி செய்திருக்கின்றார்கள். அந்த திருநீற்று பதிகம் பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை நீக்கி அருளிய திருப்பதிகம். வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களையெல்லாம் இந்த திருப்பதிகத்தை பாடி நாம் திருநீறு பூசினால் அதை நீக்கிக் கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய நோய்களையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் திருநீற்றுக்கு உண்டு என்பதை பலகாலம் பல அருளாளர்கள் நமக்கு மெய்ப்பித்து காட்டியிருக்கின்றார்கள். பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோய், அதை நீக்க இந்த திருப்பதிகத்தை பாடுகின்றார், பாடி நீரு பூசுகின்றார். மந்திரம் என்பது தன்னை அடைந்தாரை காக்க வல்லது. இங்கே திருஞான சம்பந்தப் பெருமான் முதல் சொல்லிலேயே, முதல் அடியினுடைய முதல் சொல்லிலேயே மந்திரம் ஆவது நீரு, நீங்கள் மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், என்னால் கல்வி அறிவோ பெரிய நினைவாற்றலோ அல்லது இதற்கான நேரம் ஒதுக்குதலோ எதுவும் எனக்கு இல்லை, என்னால் அது இயலாது என்ற நிலையிலே நீங்கள் இருந்தாலும் மந்திரம் ஆவது நீரு, நீங்கள் திருநீரை பூசினாலே அது மந்திரமாக இருந்து உங்களை காக்கும் என்கின்ற குறிப்பை அந்த முதல் அடியிலேயே நமக்கு ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி இருக்கின்றார். ஆகவே நெற்றியிலே நீரு பூச வேண்டும் என்பது நமக்கு இருக்கக்கூடிய தீவினைகளினுடைய நீக்கம், நோய் நீக்கம், நமக்கு மந்திரமாக இருந்து தீமைகளிலிருந்து நம்மை காக்கும். ஆகவே திருநீறு அணிதல் என்பது நம்முடைய சமயத்திலே மிக முதன்மையாக வைத்து போற்றக்கூடியது. அத்தகைய திருநீற்று பதிகத்தை நாள்தோறும் இறைவனுடைய திருமுன்னர் பாடி திருநீறு அணிவோம். திருநீறு அணிவதால் அனைத்து பேறுகளும் நம்மை தேடி வரும் என்று அந்த பதிகத்திலே தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே என்று நிறைவு பகுதியிலே பதிகத்தினுடைய பயன் சொல்லும் இறுதி பாடலில் நமக்கு திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். ஆகவே நம் தீவினை நீங்கவும் நல்லன கிடைக்கவும் திருநீரை நெற்றி நிறைய பூசுவோம் என்று அந்த திருப்பதிகத்தை பாடி பூசுவோம். திருச்சிற்றம்பலம்.